ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சண்டே காலையில் எழுந்திரிச்சதையுமே காஃபி குடிச்சிட்டு தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிம்பிளான டிஃபன் தாங்க. மதியத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா வறுவல் அண்ட் பிரியாணி செய்யலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எப்பயும் போலவே வறுவலுக்கு சேர்க்க வேண்டிய கொஞ்சம் சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு பிரியாணி இலை, ரோஜாப்பூ மொக்கு, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு பவுடர் செய்வோம் வறுவலுக்காக. கொஞ்சோண்டு மல்லி, சோம்பு, சீரகம், குருமிளகு, ஸ்டார் பூ, ரோஜாப்பூ மொக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். அந்த பவுடர்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். இதில் வந்து நம்ம பெருசாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை பார்த்தோம்னா நமக்கு நல்லா ட்ரை ஆகி தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுண்டனதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து அதில் தயிர், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாம் சேர்த்து பெரட்டி வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேஸ்ட்டை செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, புதினா, மல்லி 2 இருந்துச்சுனாலும் 2லையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சு நீங்கள் பிரியாணி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. ஆல்ரெடி நம்ம வறுவலுக்கு வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பவுடர், அதுலேயே இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்து அரைக்கும் போது இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய், நெய் 2மே சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது கூட நமக்கு பிரியாணி வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் தாங்க, நம்ம வந்து எப்பயும் போலவே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ரோஜாப்பூ மொக்கு, ஸ்டார் பூ, சோம்பு இது எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிரியாணி எல்லாம் செய்யும்போது வந்து நம்ம சும்மா வந்து மிளகாய் பொடி, பிரியாணி பொடி அப்படின்னு கடையில் விற்கிறத வாங்கி போட்டுட்டு அதை செய்கிறத விட இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி செய்யும்போது அதோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் 2மே வந்துட்டு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா, சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா மல்லி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து பிரியாணி செஞ்சோம்னா இந்த மாதிரி தான் செய்வோம். ஒரு டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு பார்ப்போம். அதில் எந்த டேஸ்ட் நல்லாயிருக்கோ அதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோங்க. அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் யூஸ்வலாக. இப்போ கொஞ்சம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, மல்லித்தூள் வேணுன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே வந்து பச்சை மிளகா சேர்த்துருந்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செஞ்சோம்னா வித்தின் 1/2 hourலேயே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம் பிரியாணி செஞ்சு. நான் கொஞ்சம் காரம்பத்தில் அதனால் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மல்லித்தலை, புதினா தலை 2யும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து இன்னமும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம் நம்ம. நான் வந்து இன்றைக்கி பிரியாணி அரிசியில் செய்யலைங்க. மோஸ்ட்லி நம்ம பிரியாணி செஞ்சோம்னாலே வந்துட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து செய்வோம். ஏன்னா பிரியாணி அரிசி வாங்கினாலும் கூட பக்குவம் கொஞ்சம் திடீர்னு நம்ம செய்கிறங்காட்டி கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருந்தோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் வேணுன்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம். ஊற போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி எடுத்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
எப்பவுமே அரிசி சேர்த்ததையுமே தண்ணி சேர்க்க வேணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் இந்த கிரேவியில் அரிசி நல்லா அப்படியே ஊறி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் தனியாக தான் இருக்கும். இப்போ வரைக்குமே ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. வறுவல் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி செஞ்சதையுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நார்மலாக நம்ம 2 டம்ளர் அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். வேணால் இது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சிக்கன் வேகிறதுக்காக அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எப்போயுமே இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பார்ப்பேனுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு புளிப்பு ஏதாவது லைட்டாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றிக்குவேன். அவ்வளோதான், எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டுங்க. எப்போயுமே நான் 2 விசில் விடுவேன், 3 விசில் விட மாட்டேன். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்மெல் வருதுங்க, சும்மா சொல்லக்கூடாது. கலருமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு அதோடய கலரும் முக்கியம். கலரும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பார்த்தாலே எடுத்து சாப்பிட்லாம் தான் தோணுது. அப்படியே நம்ம இதை வச்சு சாப்பிட்ற வேண்டிதான். இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமையல் முடிச்சாச்சு. குழம்பு அஃபிஷியலாக எதுவும் எடுக்கல. அதனால் இப்போ வறுவலும் ரெடியாக இருக்குது. பிரியாணி கூட இந்த வறுவல் வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம் ஆனியன் ரைத்தாவோட. ரொம்ப பர்ஃபெக்டான சிம்பிளான சண்டே மெனு ரெடி ஆகிடுச்சு, லன்ச் மெனு. உங்களுக்கு இந்த லன்ச் மெனு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.